ஆக பயங்கரவாதிகளை கொல்ல போறோம், நொறுக்க போறோம், தடுக்க போறோம் அப்படின்னு பில்டப் பயங்கரமா குடுத்துட்டு, இப்படி அவர் யுத்தத்தை முடிச்ச உடனே இவங்க அதுல மாட்டிக்கிட்டாங்க. என்னமோ சொன்னீங்கய்யா, ஏதோ பண்ண போறேன்னு கடைசியில ஒண்ணும் இல்லாம போச்சு ஐயா. ஒரு அப்போ முழு பிகினி நேர ஆக்ஷன் படத்துல வந்து கிளைமாக்ஸ் காணாம போயிருச்சு. ஆமா. கிளைமாக்ஸ் ட்விஸ்ட். வடிவேல் சொன்னாப்ல, பிகினிங்லாம் நல்லாத்தான் இருக்கு, பினிஷிங் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி. என்னய்யா பினிஷிங் இது? அது பினிஷிங் இன்னொரு ஆள் அறிவிக்கிறான்னு அவன் பூரா புலம்பி பூரா பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னா. உங்களுக்கு தான் தெரியுமில்ல, இவங்க ஏன் இப்படி பிரச்சாரம் பண்றாங்க? வெளியுறவுத்துறை செயலர் அவரை பத்தி மகா மோசமாக, அவருடைய புதல்வியை பற்றி மகா கேவலமாக, அதெல்லாம் இப்ப வெளிய சொல்ல முடியாது. பயங்கரமா அவர் பாவம் லாக் பண்ணிட்டு போக வேண்டியதா போச்சு. வெளியுறவு அவர் பாவம் என்ன பாவம் பண்ணாரு? அரசு முடிவு மோடி சொன்னாரு, இந்திய அரசும் கேட்டுச்சு, பாகிஸ்தானும் கேட்டுச்சு. ஐயா சொல்ல சொன்னாரு, இவர் சொன்னாரு வந்து. முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு, என்ன சொன்னாங்களோ. இப்பவும் சொல்றாரு, ஐயா ஆமா மோதல் நின்று விட்டது. மாலை 5 மணியோடு என்று 6 மணிக்கு ஆச்சு. இவர்தான் எல்லாமே பண்ணி நிப்பாட்டி விட்டாரு. நல்லா போயிட்டு இந்த ஆட்டையை கெடுத்து விட்டாரு. யாருன்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்னு அவர் மேல பாய்ச்சான். அப்ப மோடி மேல பாய முடியல. ஆனா ஆத்திரம் இருக்கு. ஆக இவர் மேல பாய்ஞ்சிருக்காங்க. இதை கண்டிப்பா மோடி ஆட்சி பயப்படும். மக்களின் ஆவேசம் கண்டு இவங்க கொடுத்த பில்டப்புக்கு முடிவுக்கு சம்பந்தம் இல்ல. ஆகவே இப்ப மக்களை போய் சந்திச்சு ஐயா இல்ல முடிவு சரிதான். நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம். நம்ம பயங்கரவாதத்தானே ஒழிக்கணும். ஒழிச்சுட்டா ஐயா. ஒழிச்சாச்சியா அப்படின்னு சொல்ல போறாங்க. சொல்லி அவங்கள திருப்திப்படுத்த இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை. இவங்கள் விதித்த வலையில் இவர்களே வீழ்ந்து விட்ட ஒரு வினோதம் இன்றைக்கு நடந்தது. அது மக்கள்கிட்ட போய் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அது அவங்களுடைய உரிமை. நான் அதை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதனால மட்டும் இந்த விஷயம் தீர்ந்துடுமா? அப்படியே சரித்திரத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஐயா என்ன ஆச்சு தெரியுமில்ல 2025 மே மாசம் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்கல்ல. முதல் வாரத்துல 2வது வாரத்துல என்னென்ன நடந்துச்சு தெரியுமா மோடி ஆட்சியில பேசுவாங்கல்ல. நீங்க இந்த பேச்சை முடிவு கொண்டு வர வேண்டுமென்றால் எங்க கட்சி உட்பட பலரும் சொல்வது போல நீ தயவு செய்து நாடாளுமன்றத்தை கூட்டி அங்க நீங்க எல்லா விஷயத்தையும் முன் வச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லைன்னா நிச்சயமாக எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடாது.